ஒரு பெண் வந்து இந்த மாதவிடை காலத்தில் எப்படி இருக்கிறா? அப்போ வாழ்க்கையில் மாதவிடை காலங்கிறது அவளுக்கு ரொம்ப முக்கியமான காலம். ஏன்னா அந்த மாதவிடை காலம் முடிகிறதுக்குள்ளேயே அவள் படைக்கிறதுக்கு தயாராகிடுவான்னு அர்த்தம். புரியுதா? இப்போ இறைவன் வந்து மாதவிடை காலத்தை வந்து ரொம்ப பெரிதாக அவன் வந்து சொல்கிறான். அந்த மாதவிடை காலத்தை வந்து இறைவன் வந்து ரொம்ப பெரிதாக வணங்குறான், மதிக்கிறான். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு மாதவிடை காலத்தில் தான், அந்த காலம் முடியறதுக்கு அந்த தருணத்தில், கடைசி தருணத்தில் தான் படைக்க முடியுங்கிறான். அப்போ மாதவிடை காலத்தை ஞானிகளும் சரி இறைவனும் சரி வணங்குறான். மனிதர்கள் மாதவிடை காலத்தை ஒரு பெண்ணை வந்து வெறுக்கிறான். புரியுதா? தெரியல. அதே மாதிரி ஒரு பெண் ஏஜ் அட்டன் பண்ணுறாள், அதை இறைவன் வணங்குறான், அதை மதிக்கிறான். அதை வந்து எப்படி ஒரு பெண் ஏஜ் அட்டன் பண்ணுறத ஒரு மலர் மலர்வது மாதிரி அதை வந்து மதிக்கிறான். இவங்க அதை தீட்டுங்கிறாங்க. வேறு நம்ம ஆளுங்க அதை தீட்டுங்கிறாங்க. அதையும் தீட்டுங்கிறாங்க, இதையும் தீட்டுங்கிறாங்க. இது ரெண்டையுமே ஒன்று செய்கிறான். அந்த மாதிரி தியானத்தில் இந்த மாதவிடை மாதிரி, இந்த வீட்டுக்கு தூரம் இந்த ஏஜ் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு ரெண்டும் ஒரு வேலையில் ஒரு வேலை இந்த உடலில் ஒரு பெரிய பருவ மாற்றம் அடையும். அப்போ நமக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறந்துடும். அப்போ என்னன்னா ஒரு ஸ்டேஜில் உங்கள் உள் உணர்வு உங்களை பேச ஆரம்பித்து உங்களை வழி நடத்த ஆரம்பிச்சு.